விகடன் மேல் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் கண்டிக்கத்தக்கது. அதுவும் குறிப்பாக பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் அவர்களை சார்ந்த பாஜக நண்பர்களும் பாஜகவினுடைய அமைச்சராக இருக்கின்ற திரு எல் முருகன் அவர்களுக்கு கேட்டு உடனடியாக இது இப்படிப்பட்ட ரெடிமேட் தோசைகள் போல பத்திரிகை சுதந்திரத்தை சிதைக்கின்ற இந்த செயல் கண்டிக்கத்தக்கது. மோடி அரசினுடைய இந்த பார்வை என்பதும், அதாவது கார்ட்டூன்களை திரு மோடி அவர்களே நேருவை பற்றி எப்படி கார்ட்டூன் வரைந்தார்கள் என்று பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். திரு லக்ஷ்மண் அவர்கள் எழுதிய கார்ட்டூனை இந்த பிப்ரவரி மாதத்தில் ஜனாதிபதி உரையின் நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தின் போது பேசும் பொழுதும் திரு மோடி அவர்கள் அதை குறிக்கோள் காட்டி காங்கிரஸ் கட்சி எப்படி இருந்தது என்பதை பற்றியெல்லாம் பேசினார். இப்படி கார்ட்டூன்கள் என்பது ஒரு சித்திரத்தை சிரிப்பதற்காகவும் அதே நேரத்தில் அதனுடைய ஆழ்ந்த அழுத்தத்தையும் சொல்வதற்காக உருவாக்கப்பட்டவை. அதை ஆனந்தமுடன் போன்ற விகடனுடைய வெப்சைட்டில் முடக்கும் அளவிற்கு இந்த பாசிச சித்தாந்தம் வந்திருக்கிறது என்பது கண்டிக்கத்தக்கது. இது பத்திரிகைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், உண்மையை சொல்பவர்கள் மீது நடக்கப்பட்ட தாக்குதல். பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருப்போம். ஆனந்த விகடன் மீண்டும் அதனுடைய வெப்சைட் மீண்டும் சட்டப்பூர்வமாக பெற்று அது செயலாக்கும் பொழுது இதை போலவே உண்மையோடு அது செயல்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. அதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது, ஆபத்தாகவும் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிடுகிறது என்றால் அதற்கு உரிய நோட்டீஸ் அனுப்ப வேண்டும், அல்லது அதற்கு உரிய வார்னிங்காவது தர வேண்டும். எதுவுமே இல்லாமல் இப்படி திடீரென்று திரு அண்ணாமலை அவர்களுடைய ட்வீட்டும் பாஜகக்காரர்களுடைய 2 இமெயிலும் ஒரு பத்திரிகையினுடைய முழு வெப்சைட்டையும் எடுத்து மூடுவது என்பது ஆபத்தானது, மிகவும் வருந்தத்துக்குரிய விஷயத்தை இதை உண்மையாக கண்டிக்கிறேன். எப்பொழுதும் திரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் 2014 தொடங்கியது. அகில இந்திய அளவில் குறிப்பாக ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி பத்திரிகைகளை தங்களுடைய கைகளிலே எடுப்பதற்காக நடைபெற்ற இதை போன்ற தாக்குதல்கள் நடந்தது. அப்பொழுது எதிர்த்து பேசும் பொழுது அதை மற்றவர்கள் கேட்காதனுடைய விளைவாக இப்பொழுது பிராந்திய மொழிகளுக்கு வந்திருக்கிறது. தமிழுக்கு நடைபெறுகின்ற முதல் தாக்குதலாக பார்க்க வேண்டும், தமிழ் பத்திரிகைகளுக்கு நடைபெறுகின்ற தாக்குதலாக பார்க்க வேண்டும். நம்மை பொறுத்த மட்டிலே மாநில அளவிலே மலையாளம், கேரளம், தெலுங்கு மற்றும் மராட்டி மாநிலங்களிலே இதை போன்ற பல விஷயங்கள் தொடர்ந்து வருகின்றன. முறையற்ற விதத்திலே பாஜகக்காரர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த இணையதளத்தையோ அல்லது அந்த பத்திரிகைக்கோ அல்லது தொலைக்காட்சிக்கோ தொந்தரவு தருவது, அதனுடைய நிர்வாகத்தை சீர்குலைப்பது என்பது பாஜகவிற்கு புதிதல்ல. அவர்களை பொறுத்த மட்டிலே கோடி மீடியா என்று சொல்கின்ற அவர்களுடைய மடியிலே அமர்ந்திருக்கின்ற பத்திரிகைகளாக மாற்ற வேண்டும் இந்தியாவுடைய பத்திரிகைகளை என்று அவர்கள் வெற்றி பெற்றது. ஆங்கில பத்திரிகைகளையும் இந்தி பத்திரிகைகளையும் கையில் எடுத்துக்கொண்டது. குஜராத்தினுடைய பத்திரிகைகளை கையில் எடுத்துக்கொண்டது. அதை போன்ற இந்த முடிவும் இதே பாணியிலே மோடி, அமித்ஷா அவர்களுடைய பாசிச பாணி தொடர்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கின்ற மிகப்பெரிய ஆபத்து. இதை நாம் அனைவரும் எதிர்த்து நிற்க வேண்டும். பத்திரிகையாளர் மட்டுமல்ல, ஒவ்வொரு வாசகரும் இதை எதிர்த்து நிற்க வேண்டியது நம்முடைய கடமையாக பார்க்க வேண்டும். இது தவறானது. இது அவர்களிடம் சரி தவறுலாம் சொல்ல முடியாது. இவர்களை பொறுத்த மட்டும் இது பாசிச சித்தாந்தம் உள்ள ஒரு அரசு. இதுதான் குஜராத்தில் அவர்கள் பண்ணி கொண்டிருந்தது. அதையே டெல்லிக்கு வந்ததுக்கு பின்னாலே 14 அனைத்து இந்தியாவுடைய NDTV யாருடைய ஓனர்? இப்போ CNN, IBN யாருடைய ஓனர்? முதல்ல CNN, IBN யார் கையில் இருந்துச்சு? அம்பானி கைக்கு போயிடுச்சு. NDTV யார் கையில் இருந்துச்சு? பிரணாய் ராய் கையில் இருந்துச்சு. அவர் மேலே பொய் குற்றச்சாட்டு சொல்லி 600 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி ஊழல் என்று சொல்லி அவர் மேல் வழக்கு போட்டு இப்பொழுது அதானி கைக்கு அது கொடுத்திருக்கிறார்கள். இவர்களை பொறுத்த மட்டுமே பத்திரிகைகளுடைய சுதந்திரம் மட்டுமல்ல, பத்திரிகைகளை வாங்குவதற்காகவும் அவர்கள் அந்த மொத்த அமைப்பையே சீர்குலைப்பதற்காக இவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளை இந்தியா பார்த்திருக்கிறது. இப்பொழுது முதல் முறையாக தமிழகத்திற்கு வருகிறது. இது கண்டிக்கத்தக்கது.